படம் 4 விதமாக பிரிகிறது. வாழ்க்கையின் 4 பாகங்கள்: பள்ளி பருவம், கல்லூரி பருவம், கேரியர் பருவம், திருமணம். மட்டும்தான் அது பண்ண இதுல முடியும் பெரிய கட்ஸ் வேணும். அது க்ரூன்னுலாம் சொல்லாங்க. அது முழுக்க சேரன் சார் மட்டும்தான். கேமரா முன்னாடி சொல்றேன். சாரி. ஓகே. இதுதான் அந்த பொக்கிஷம். பாருங்க எப்படி ஏஜ் அந்த டைம்ல இருந்த நோட் புக்ஸ்ல இதெல்லாம். ஆமா. ஓகே. டைட்டில் பொக்கிஷம் சேரன் தான் போட்டிருக்கேன் அதுல. ஆமா. ஆக்சுவலா அப்போ வந்து பழனி ஸ்கூல் போர்ஷன் வந்து பழனி லொகேஷன். ஸோ அதில் வந்து என்ன ஃபில்ம், என்ன ஸ்டாக், அப்போல்லாம் ஸ்டாக் தானே, என்ன கலர் ஸ்கீம், லென்சிங், ஆங்கிள் ஆஃப் வியூ அண்ட் கம்போசிஷன். மூணாவது ஆக்சுவலாக அப்போ லவ்வாக தான் இருந்துச்சு ஸ்னேகா போர்ஷனும். அதுக்கப்புறம் எடிட்டிங் டேபிளில் தான் அது மாறிச்சு. அது கொஞ்சம் பெஸ்டி அந்த ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்போ வந்து அது புது கான்செப்ட், ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கான்செப்ட். இப்பதான் சார் எங்களுக்கு அந்த பெஸ்டி கான்செப்ட்லாம். ஆனா நீங்க சார் வந்து அப்பவே ஸ்டார்ட் பண்ணிருக்காரு பாருங்க. அதெல்லாம் வந்து பயங்கரமா ரீச் ஆச்சு. அந்த போர்ஷன் வந்து மற்றதை விட ஸ்னேகாவும் அவருக்குமான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் போர்ஷன் தான் பயங்கரமா ரீச். ஏன்னா நிறைய பேர் வெளியே சொல்ல தயங்கின அந்த டைம்லலாம், ஆமாப்பா எனக்கும் இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே ரிலேட் பண்ணியிருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல. கண்டிப்பா அந்த மற்ற ஒரு ஆணும் பெண்ணும் ஃப்ரெண்டா இருக்கலாங்க, அதுல என்ன இருக்க முடியாது, என்ன இருக்குன்ற ஒரு பார்வையே அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். குமுதம் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம கூட வந்து சினிமாட்டோகிராஃபர் விஜய் மில்டன் சார் தான் இருக்காரு. இப்போ ஆட்டோகிராஃப் படம் ரீரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்துல இவரோட மெமரிஸ், இவரை வச்சே ஒரு ஆட்டோகிராஃப் எடுக்கலான்ற அளவுக்கு பல மெமரிஸை வச்சிருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். எப்படி சார் இதுக்கு அகெயின் ஆட்டோகிராஃப் வந்து ரீரிலீஸ் பண்றது, அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு வைப்? நல்லா இருக்கு. அதான் ஆட்டோகிராஃப் வந்து லைஃப்ல ரொம்ப முக்கியமான படம் எனக்கு. என்னோட கேரியர்ல வந்து ஆட்டோகிராஃப்க்கு அப்புறம் தான் ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் எனக்கு கிடைச்சிது. ஆட்டோகிராஃபில் என் ஒர்க்கை பார்த்துட்டு தான் காதல் கிடச்சிது. காதல் தான் எனக்கு வந்து அழகா இருக்கிற பயமக்கு கொடுத்துச்சு. ஸோ அங்கேருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. அதில் ஆட்டோகிராஃப் வந்து ஒரு எமோஷன் எனக்கு. ப்ளஸ் 21 இயர்ஸ் கழித்து அந்த படம் ரீரிலீஸ் ஆகுதுங்கிறப்போ, 21 இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் பல மான்ஸ்டர்களை தாண்டி இன்னும் சர்வே ஆகிட்டு இருக்குங்கிறதே வந்து பயங்கரமான ஒரு ரிலீஃபாக தான் இருக்குது. அந்த படத்தில் சம்மந்தப்பட்ட நிறைய பேர் ஸ்டில் நம்ம கூட இன்னும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நினச்சி பார்த்துருக்கீங்களா சார் இந்த படம் வந்து ரீரிலீஸ் ஆகும் அப்படின்னு? அந்த ஆட்டோகிராஃபோட ரெஸ்பான்சஸ்லாம் அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்குமே ஞாபகம் வருதே அப்படின்னு அந்த டேர்ம் சொன்னாலே எல்லாருக்கும் அந்த ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் போயிடுவாங்க. உங்களுக்கு ஆட்டோகிராஃபை திரும்பி பார்க்கும் போது எந்த அளவுக்கு ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் இருக்கு? பயங்கர ஒரு மிக்சட் எமோஷன். இப்போ ஒரு மேரீட் லைஃப்பை வந்து நம்ம வந்து ஒரு 60-70 வயசுல நம்ம திரும்பி பார்த்தா ஒரு எமோஷன் வரும்ல, அந்த மாதிரி இருக்கு எனக்கு ஆட்டோகிராஃப் திரும்பி பார்க்கும்போது. நிறைய நல்ல மூமெண்ட்ஸ் இருக்கும், நிறைய சண்டை இருக்கும், நிறைய அமைதி இருக்கும், சக்ஸஸ் இருக்கும், ஃபெயிலியர் இருக்கும், எல்லாமே இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு கலவையான எமோஷன் ஆட்டோகிராஃப். ஃபர்ஸ்ட் திங், நான் அந்த படம் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு அது வந்து இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும், இவ்வளோ வருஷம் கழிச்சு அது ரீரிலீஸ் ஆகும், நம்ம அதை இப்படி உட்காந்து பேசுவோம், சேரில் உட்காந்து ஒருத்தர் பார்த்து பேசுவோம்லாம் நான் நினச்சி பார்த்ததே இல்லை. அதுவே பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. அந்த படம் எடுக்கும்போது ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரிஞ்சு, அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். ஏன்னா அது வரைக்கும் அந்த மாதிரி உடச்சி யாரும் பேசினதில்லை. அது கதையாக கேட்கும்போதே அந்த அந்த தைரியம், அந்த திமிரு, அந்த போல்ட்னஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து குறிப்பாக என்னென்னா, ஆட்டோகிராஃப் படத்தை அந்த மாதிரி ஒரு யார் வேணால் ஒரு 75% வரைக்கும் பண்ணிடலாம். இந்த மாதிரிலாம் லவ் இருந்துச்சு. ஆனால் ஸ்டில் எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் லவ் தான் என் மைண்டில் இருக்குது. இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட என் குழந்தைக்கு வந்து நான் அந்த பேர் தான் வச்சிருக்கேன் அப்படிலாம் சொல்லி ஒரு மாதிரி சமாளிச்சு தான் எல்லாம் முடிச்சிருப்பாங்க. ஆனா இவர் மிக தெளிவா கேமராவை பார்த்து பேசியிருப்பாரு. அந்த டைம்ல எப்படிப்பா இவ்ளோ எனக்கெல்லாம் பார்க்கும்போது அது ரிலீஸ் ஆகுறப்பலாம் நான் ரொம்ப சின்ன குழந்தை. அப்படி இருக்கும்போது தியேட்டர்ஸ்ல நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுற சில படங்கள் இருக்கும் இல்லையா? இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு லவ் அப்படின்னா அது வேற. ஆனா அந்த டைம்லயே இப்படி ஒரு ஜான்ரால இப்படி ஒரு ஸ்டோரியை சொல்லியிருக்காங்களேப்பா அப்படின்றது சேரன் சார் அண்ட் இந்த மாதிரி க்ரூவால மட்டும்தான் அது பண்ண முடியும். பெரிய கட்ஸ் வேணும். க்ரூன்னுலாம் சொல்லாங்க. அது முழுக்க சேரன் சார் மட்டும்தான். இந்த கிரெடிட், இந்த சக்சஸ், இந்த லாங்கிவிட்டி எல்லாமே வந்து சேரன் சாருக்கு மட்டும்தான் சேரணும். நாங்கெல்லாம் சும்மா கூட ட்ராவல் பண்ணோம், அவ்வளோதான். அந்த கடைசியில் கேமராவை பார்த்து அவர் பேசுவார், நீங்கள் போய் உங்கள் வீட்டில் திருப்பி பாருங்கள், உங்கள் லைஃப்லையும் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து
ஒரு படம் வந்து ஜெயிச்சிடணும்னு ஒரு கணக்கு போட்டு நம்ம வேலை செய்வோம். சார் இது வரைக்கும் கரெக்டாக வந்துச்சு, இதுக்கப்புறம் டைட்டாக கொண்டு போய் இப்படி ஒரு விஷயத்த பண்ணி அப்படி இன்டர்வலில் ஒரு கூஸ் பம்ப் கொடுத்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தப்பிச்சிடும், கிளைமாக்ஸில் ஒரு கூஸ் பம்ப் கொடுத்தா செகண்ட் ஹாஃப் தப்பிச்சிடும் அப்படின்னு ஏமாத்துகிற படம் இல்லை அது. அவருக்கு என்ன தோணுச்சோ அதை அந்த நிதானத்தோட, அந்த நிஜத்தோட, அந்த தைரியத்தோட அவர் கடைசி வரைக்கும் அப்படியே சொன்னார். வேற யாராக இருந்தாலும் கிளைமாக்ஸில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போகும்போது நம்ம பயங்கரமாக லவ் பண்ண ஒரு பொண்ணு வந்து இப்போ விடோயராக இருக்கா, அவளுக்கு ஒரு லைஃப் தேவைப்படுதுன்ற சுச்சுவேஷனை அங்கே கிரியேட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணியும் அவர் ஷேவ் பண்ணிட்டு கோயிங் டு நெக்ஸ்ட் லைஃப்ங்கிறது இருக்குல்ல, நியூ லைஃப்ன்றது இருக்குல்ல, அதுவும் அவங்களெலாம் உட்கார வச்சுன்றது, அதெல்லாம் படத்தோட வெற்றியை பற்றி கவலைப்படாமல் நான் நினச்சதை நான் படம் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு திமிர் இருக்கிற கலைஞரால் மட்டும்தான் முடியும் அது. கண்டிப்பா சார். இந்த படம் ஸ்டார்ட் ஆகுற ஃப்ரேம் அவர் வந்து பேக் ஷாட்ல அப்படியே வந்து ஹாய் சொல்லி அவர் கல்யாணத்துக்காக இன்வைட் பண்ணுவாரு. இன்னொரு பக்கம் அப்படியே முடியும் போது வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு அதே மாதிரி ஒரு பேக் ஷாட்ல தான் முடியும். இதெல்லாம் எப்படி பிளான் பண்ணீங்க ஆக்சுவலி சினிமாட்டோகிராஃபி வைஸ் வந்து உங்களோட அந்த இது? அதான் இது எல்லாமே வந்து ஒரு சேரனோட எக்ஸ்டென்ஷன் தான். அங்கே இருக்கிற ஷார்ட் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், எவ்ரி திங், லொக்கேஷன் ஆகட்டும், இது எல்லாமே அதை நாங்கள் கூட இருந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். டு பி ஃப்ராங்க், இந்த படத்தில் எப்பவுமே சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து ஒரு 6 பேர் 7 பேர் நல்ல அறிவுள்ள அவங்கவுங்க ஃபீல்டில் டேலண்டாக இருக்க ஒரு 6-7 பேர் ஒன்றா அசம்பிள் ஆகி அவங்களோட பெஸ்ட் இன்புட்ஸை போட்டு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி ஒரு அசம்பிள்டு ப்ராடக்டை பண்ணுறது வந்து அது நடந்துட்டு தான் இருக்கும். அது அந்த படத்தில் வந்து அவங்கவுங்க அவங்க கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருவாங்க, திருப்பி அடுத்த படத்துக்கு போயிடுவாங்க. பட் சில படங்கள் தான் முழுக்க முழுக்க ஒரே ஒருத்தனோட எழுத்து, ஒரே ஒருத்தனோட கனவு, ஒரே ஒருத்தனோட நினைப்புலாம் வந்து படமாக மாறி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அவன் கண்டிப்பாக சண்டை போட்டிருப்பான் எல்லாத்தையும். ஏன்னா அது அது அந்த அந்த எமோஷனை எல்லாருக்கும் புரிய வச்சு அவனால் படம் எடுத்துடவே முடியாது. அவங்க சம்மந்தப்பட்டவங்க வந்து பெரிய கேமராமேனாக இருக்கலாம், பெரிய மியூசிக் டைரக்டர் இருக்கலாம், பெரிய ஆர்ட் டைரக்டர் இருக்கலாம். ஆனால் அந்த படத்தில் அந்த டைரக்டர் இவன் புது ஆளை கூட இருப்பான், இவனுக்கும் அவங்களுக்கும் பயங்கரமாக கட்டி பிடிச்சி உருண்டுருப்பாங்க. ஏன்னா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது சினிமாவில். அதுவும் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு சின்னதாக வேற பாதை போட்டு புதுசாக ஒரு விஷயம் பண்ணுறவனால ஸ்மூத்தாக ஒரு படத்தை முடிச்சிடவே முடியாது. சண்டைன்றப்பதான் சார் எனக்கு நீங்களே இந்த 4 கேமராமேன்ஸ்க்கே வந்து நிறைய சண்டைகள் நடந்தது அப்படின்னு வந்து இல்லை 4 நான் மட்டும்தான் அதில் கேமராமேன். ஓகே. அந்த ஆட்டோகிராஃப் படம் ஆரம்பிக்கும் போது இந்த படம் வந்து எனக்கு நேஷனல் அவார்டு வாங்கி தரும் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க ஆரம்பிக்கும் போது. அதாவது ஷூட்லாம் ஆரம்பிக்கல, ஏன்னா அதுக்கான களம் இதில் இருக்கு. ஒரு 4 டிஃப்ரெண்ட் ஜானர் இருக்கு, டைம்ஸ்கேப் இருக்கு, லேண்ட்ஸ்கேப் இருக்கு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நானும் வந்து பயங்கரமாக இன்வால்வ் ஆகி அதில் ஒர்க் பண்ணேன். 4 போர்ஷனையும் 4 சாப்டராக பிரித்து எதில் கலர் வரணும், எதில் கலர் எந்த கலர் வரக்கூடாது, கேமரா மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணும், என்ன லென்ஸில் இருக்கணும், ஒவ்வொரு போர்ஷனுக்கும் ஒவ்வொரு லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி இப்படிலாம் வந்து ஒரு புக் ஒன்று ரெடி பண்ணி அதை வந்து எக்ஸாக்டாக ஸ்கீம் பண்ணி அந்த புக்கை நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் தயவு செஞ்சு. ஆமாம், ஏன்னா அது இன்னும் இருக்குன்றதே எனக்கு இப்போதான் தெரிஞ்சுது. இப்போ ரீசெண்டாக அந்த ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்து, ஐ மீன் அந்த ரீலான்ச் இதில் கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து யோசிச்சு பார்த்தேன், நம்ம ஆட்டோகிராஃபர் அவ்வளோ ஒர்க் பண்ணும் எதாவது இருக்கான்னு சொல்லி பழைய புக்கெல்லாம் எடுத்து பார்க்கும்போது இன்னும் அந்த இருந்துச்சு. ஆக்சுவலாக அப்போ வந்து டைட்டில் வந்து பொக்கிஷம். முதல்ல இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது பொக்கிஷம். இன்னும் அந்த பொக்கிஷம்ன்ற டைட்டில் அதுல தான் எழுதி வச்சிருக்கேன். இருக்கு, பார்க்கலாமா? நான் உங்களுக்கு அந்த நோட்புக்கே தரேன், நீங்க தனியா அதை ஷூட் பண்ணி அது இப்ப கையில எடுத்து பார்க்கலாமா நம்ம? ஆனா அந்த புக் பாலா நோட்புக் இருந்தா போடுங்க. இதுதான் அந்த பொக்கிஷமா சார்? இதுதான் அந்த பொக்கிஷம். பாருங்க எப்படி ஏஜ் பாருங்க. அந்த டைம்ல இருந்த நோட்புக்ஸ்ல இதெல்லாம். ஆமா. ஓகே. டைட்டில் பொக்கிஷம் சேரன் தான் போட்டுருக்கேன் அதுல. ஆக்சுவலா அப்போ வந்து பழனி ஸ்கூல் போர்ஷன் வந்து பழனி லொகேஷன். ஸோ அதில் வந்து என்ன ஃபில்ம், என்ன ஸ்டாக், அப்போல்லாம் ஸ்டாக் தானே, என்ன கலர் ஸ்கீம், லென்சிங், ஆங்கிள் ஆஃப் வியூ அண்ட் கம்போசிஷன், ஃபில்டர்ஸ், லைட்டிங், மூவ்மெண்ட், இப்படி. அதுக்கப்புறம் கேரளா செகண்ட் போர்ஷன். ஒரு செக்மெண்ட்க்குமே நீங்க வந்து தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்க. தேர்ட் வந்து ஆக்சுவலா அப்போ முதல்ல ஸ்னேகா போர்ஷன் வந்து என்னவா இருந்துச்சுன்னா, இப்போ ஆட் ஏஜென்சின்னு இருக்கு நினைக்கிறேன். அப்போ வந்து ஒரு மியூசிக் காலேஜில் நடக்கும். ஸோ அது மியூசிக் காலேஜ் போர்ஷன், அது தேர்ட் லவ். ஸோ அடுத்து ஃபோர்த் வந்து மேரேஜ். கேட்கும் போது ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக் ஃபீல் இருக்கு சார் எனக்கே. பட் உங்களுக்கு புரட்டி பார்க்கும்போது எப்படி சார் இருக்கு அந்த மொமெண்ட்? பாருங்க, நான் வந்து அதில் எனக்கும் சேரனுக்கும் ஏன் சண்டை வந்துச்சுன்னு சொல்றேன் கேளுங்க. இதில் எழுதிருக்கேன்,
4 போர்ஷன்களுக்கும் 4 விதமான ஸ்டைல்கள் தீர்மானிக்கப்பட வேண்டும். மிகவும் முக்கியம் என்னவெனில் அப்படி தீர்மானிக்கப்பட்டதும் அதை தீவிரமாக பழக்கப்படுத்துவது. ஏன்னா எனக்கு தெரியும் நம்ம வந்து ஒரு விஷயம் டிசைன் பண்ணுவோம், ஆனா அதை அடுத்தவங்களுக்கு கடத்த முடியாது, அதை அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது, எக்ஸிகியூஷன் அதுல பெரிய ப்ராப்ளம் வரும். அதை வந்து பழக்கப்படுத்துது. எவ்வளவு நல்ல ஷாட்டாக இருந்தாலும் நம் தீர்மான ஸ்டைலுக்கு அப்பாற்பட்டதனில் விலக வேண்டும். புரியுதா? இப்ப நம்ம வந்து வழக்கமா லொகேஷன்ல போவோம், திடீர்னு ஒரு அருமையான பேக் லைட் வந்துடும், சரியான ஒரு டக்குன்னு கேமரா எடுத்துருவோம், இங்க வச்சிருவோம், ஒரு ஷாட் எடுத்துருவோம் அப்படிம்பாங்க. ஆனா அந்த போர்ஷனுக்கு பேக் லைட் வேணுமா வேணாமா? இப்ப அவன் ரொமான்டிக் மூட்ல இருக்கானா இல்ல லவ் ஃபெயிலியர் இருக்கானன்றது நமக்கு தெரியும். லவ் ஃபெயிலியர் போய் நம்ம பேக் லைட்ல உட்கார வச்சு எடுத்து பிளாக் நல்லா இருக்கு, லைட்டிங் நல்லா இருக்கு, கிடைச்சிச்சு, இந்த மாதிரி கிடைக்காது. ஆமா, அந்த மாதிரி கிடைக்காதுடா, ஆனா அது வேணுமா இந்த கதைக்கு, இந்த மொமெண்ட்டுக்குன்றது முக்கியம். அதுதான் ப்ராப்ளம் வந்துச்சு எனக்கும் சேரனுக்கும். ஆக்சுவலா நாங்க வந்து சைல்ட்ஹுட் போர்ஷன் வந்து ஃபுல்லாவே ஒயிட் லென்ஸ், ப்ளூ அண்ட் ரெட். ஏன்னா யூனிஃபார்ம் வந்து அவங்களுக்கு வந்து ஒயிட் அண்ட் காக்கி, தரை வந்து ஃபுல்லா செம்மண், கிரீனே இருக்காது, ஃபுல் ப்ளூ ஸ்கை. ஸோ அதனால கிரீன் கிடையாது அந்த போர்ஷன்ல, ஃபுல்லாவே ஒயிட் லென்ஸ்ல ப்ளூ அண்ட் ரெட். அங்க அப்படியே செகண்ட் போர்ஷன் இப்போ கட் பண்ணா ப்ளூவும் இருக்காது, ரெட்டும் இருக்காது, ஒன்லி கிரீன் அண்ட் எல்லோ. அந்த கேரளா பேக் வாட்டர், மற்ற ட்ரெஸ் எல்லாமே அந்த கேரளா அந்த ஒயிட், ஆஃப் ஒயிட். ஸோ ஃபுல்லாக க்ரீன் எல்லோன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் பேஸ்டல் ஷேட்ஸ் நம்ம மியூசிக் காலேஜில், ஐ மீன் இப்போ அந்த இதில் எல்லாமே பேஸ்டல் ஷேட்ஸ், மேரேஜில் இது எல்லாமே கலக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ ஒயிட் லென்ஸ் சைல்ட்ஹுட் போர்ஷன், இங்கே வந்து எல்லாமே டெலி. பட் ஃபர்ஸ்ட் டே கேரளாவுக்கு போய் நம்ம லொக்கேஷன்லாம் பார்த்துட்டோம், இதெல்லாம் பேசிட்டு சார் வந்து சார் இந்த மாதிரிலாம் நோட் புக் போட்டு நான் பார்த்துடா, நல்லா ஒர்க் பண்ணியிருக்கடா, சூப்பராக பண்ணிடுண்டான்னு எல்லாம் சொல்லிட்டு, இங்கே பாருங்க, படம் 4 விதமாக பிரிகிறது. வாழ்க்கையின் 4 பாகங்கள்: பள்ளி பருவம், கல்லூரி பருவம், கேரியர் பருவம், திருமணம். 4 பகுதிகளும் இணைக்கும் நூலிலை காதல். முதல் பருவம் துள்ளலானது, எந்த கசப்பு நினைவுகளும் அற்றது. அண்ட் மூமெண்ட்ஸ் எல்லாமே சைக்கிளை பேஸ் பண்ணிடுறாங்க, ஏன்னா ஸ்கூலுக்கு வந்து சைக்கிளில் போவாங்கன்னு இருந்துச்சு அப்போ. இரண்டாவது ஓரளவு மெச்சூர்டு, கொஞ்சம் நிதானம், முடிவில் காயம். மூன்றாவது ஆரம்பம் துன்பம், மிகவும் நிதானமாக உணர்வாக வாழ்க்கை முழுவதும் மனம் வீச போகும் மலராக மலர்கிறது. நான்காவது நிதர்சனம். மூணாவது ஆக்சுவலா அப்போ லவ்வா தான் இருந்துச்சு, ஸ்னேகா போர்ஷனும். அதுக்கப்புறம் எடிட்டிங் டேபிள்ல தான் அது மாறிச்சு, அது கொஞ்சம் பெஸ்டி அந்த ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்போ வந்து அது புது கான்செப்ட், ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கான்செப்ட். இப்பதான் சார் எங்களுக்கு அந்த பெஸ்டி கான்செப்ட்லாம், ஆனா நீங்க சார் வந்து அப்பவே சார் பண்ணிருக்காரு பாருங்க, அதெல்லாம் வந்து பயங்கரமா ரீச் ஆயிடுச்சு. அந்த போர்ஷன் வந்து மற்றதை விட ஸ்னேகாவும் அவருக்குமான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் போர்ஷன் தான் பயங்கரமா ரீச். ஏன்னா நிறைய பேர் வெளியே சொல்ல தயங்கின அந்த டைம்ல எல்லாம், ஆமாப்பா எனக்கும் இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே ரிலேட் பண்ணி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல. கண்டிப்பா அந்த மத்த ஒரு ஆணும் பெண்ணும் ஃப்ரெண்டா இருக்கலாங்க, அதுல என்ன இருக்க முடியாது, என்ன இருக்குன்ற ஒரு பார்வையே அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. கண்டிப்பா சார். சார் அந்த சண்டையை சொல்லிடுங்க சார், எதுக்காக அந்த இடத்துல இந்த 4 போர்ஷனையும் தீர்மானிக்கப்பட்டதும் அதை தீவிரமாக பழக்கப்படுத்துவதுன்றதுல ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஓகே. இப்போ கேரளாவுக்கு ஷூட் போயிட்டோம். ஸோ நான் வந்து ஒயிட் லென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி டெலி லென்ஸ் தான். ஏன்னா நம்ம சைல்ட்ஹுட் போர்ஷன்ல வந்து ஒயிட் யூஸ் பண்ணியிருப்போம், இங்கே வந்து ரெட் வரக்கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே வந்து சார் வந்து மில்டன் ஒரு 24 போட்டுக்குங்க அப்படின்னாரு. சார் 24னா ஒயிட் லென்ஸ் அது. சார் நான் பேக் போயிட்டு 50 போட்டு வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னாரு. அதனாலதான் உங்களுக்கு தேவை என்ன இந்த ஆங்கிள் ஆஃப், நான் அதே இதை பின்னாடி வச்சு தரேன். அப்போ என்னன்னா அந்த காலத்துலனா இப்போ வந்து ரொம்ப பசங்க வந்து ஜோவியல் ஆயிட்டாங்க. அப்பெல்லாம் வந்து கேமராமேன்னா நீங்க உங்க வேலையை பாருங்க, டைரக்டர்னா நான் என் வேலையை பாக்குறேன், நீங்க வந்து ஒப்பீனியன் சொல்லக்கூடாது, அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஒரு சின்னதா எல்லாருமே வந்து ஒரு ஒரு அவங்கவுங்க கிராஃப்ட்ல கொஞ்சம் பிடிவாதமா இருப்பாங்க. உங்களோட ஒப்பீனியன் என்னோட பெஸ்ட் தரேன், நீங்க எதுவும் சொல்லாதீங்க, அங்கிற மாதிரி ஒரு மூட்லயே இருப்பாங்க. பட் இப்போ அப்படி இல்லை, பசங்களாம் வந்து பயங்கரமா ஒரு பாகுபாடே கிடையாது, எல்லையே கிடையாது, எல்லா வேலையும் எல்லாரும் செஞ்சு இழுத்து போட்டு. என் யூனிட்ல எப்பவுமே அப்படிதான், நானே கேமராமேனும் டைரக்டர் இருக்கிறதுனால இங்க வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, எல்லாரும் எல்லா வேலையும் செய்வோம். பட் அப்போ அது வந்து பயங்கர இது. ஸோ லென்ஸ் ஏன் இவர் சொல்லணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன்னு அவங்க நினைச்சிட்டாங்க. ஏன் டைரக்டர் லென்ஸ் சொல்லக்கூடாதா, சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களா, அப்ப நீங்க உங்க இஷ்டம் தான் பண்ணுவீங்களா? சார் அது இல்லை சார், நம்ம அவ்வளோ பேசியிருக்குமே, ஒயிட் வந்து இந்த பொசிஷன்ல யூஸ் பண்ண முடியாது. இப்போ எனக்கு இதுவும் வேணும் இதுவும் வேணும், நீங்க ஒயிட் படமா எப்படிங்க வைப்பீங்க, பின்னாடி சோறு இருக்கு. ஆமா சார் வைக்க முடியாது சார், அது க்ளோஸ் போட்டு நம்ம பேன் பண்ணி தான் எடுக்கணும், அப்படின்னு ஷார்ட் மாற்ற முடியாது. இப்படி ஆரம்பிக்கும். சமாதானமே ஆக மாட்டோம், கட்டி பிடிச்சி உருளும். அப்புறம் சரி ஓகே 24 போட்டாச்சு. போட்ட உடனே போஸ்ட் பாக்ஸ்
நல்ல பெரிய போஸ்ட் பாக்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க அப்பா வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஆமா. போஸ்ட் மாஸ்டர், வீட்லயே போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும். ம். அப்போ நான் ஷாக். ஏன்னா ரெட் வரக்கூடாது. ஐயோ. ரெட் வரக்கூடாதுன்னா அப்போ போஸ்ட் பாக்ஸ் எப்படி வேற கலர் அடிப்பீங்களா? போஸ்ட் பாக்ஸ்க்கு வேற என்ன கலர் புரின்றது அப்படின்னு. நான் ஸ்ட்ரக் ஆயிட்டேன். கரெக்ட். போஸ்ட் இப்ப இதுக்கு பாக்ஸ் என்ன சொல்றது கலர் மாத்த அப்படின்ற முடியாது. மாதிரி. ஆனா ஷார்ட் வேற வைக்கலாம்ல. ம். இப்போ போஸ்ட் பாக்ஸ் நீங்க 4 1ல இருக்கு. 4 1ல போஸ்ட் பாக்ஸ் வச்சு அவங்க அப்பா நடந்து வராங்கன்னு ஒரு ஷார்ட் நீங்க சொல்றீங்க. அப்ப என்ன ஃப்ரேம்ல ஒரு 40% வந்து ரெட் கலர் இருக்கு. ம். இதே ஷார்ட்டை நான் கொஞ்சம் லெஃப்ட் எடுத்தோ இல்லை இன்னும் கொஞ்சம் பின்னாடி போயிட்டேன்னா போஸ்ட் பாக்ஸ் வந்து சின்னதாயிடும். ம். ஒரு 20% இருக்கும். ஃப்ரேம்ல இருக்கும் ஆனா அந்த அளவுக்கு இல்லைன்னா நமக்கு கேமராவிலே ஆப்போசிட் பார்த்தா ஃப்ரேம்ல பேக்ரவுண்ட் ஆயிடும், பேக் ட்ராப் ஆயிடும். அப்போ ரெட் அவ்வளவு உருத்தாது. ஸோ இவ்வளவுதான் அட்ஜஸ்ட்மெண்ட் தேவை. ஆனா இது என்னன்னா இதை வந்து ஒரு கேமராமேன் சொல்லி நம்ம கேட்கறதா இல்ல என்னோட இதுல நீங்க இன்டரப்ட் பண்றீங்க. ஏன்னா டைரக்டர்ஸ் வந்து ஒரு ஆர்டர்ல வந்திருப்பாங்க. முதல்ல இப்படி வந்திருப்போம், அவன் அங்கேருந்து இங்கே வரா, 2வது ஷாட் இங்கே போகிறோம், அவங்க ஒரு கிராஃப் வச்சிருக்காங்க. இப்போ நான் சொல்றது வந்து உல்ட்டா இருக்கும்போது அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ இப்படி ஆரம்பிச்சு சண்டை. எனக்கு என்னென்ன நான் வந்து இவ்வளோ யோசிச்சிருக்கேன், இவ்வளோ எதுக்காக யோசிச்சிருக்கேன், இந்த படத்துக்காக தானே யோசிச்சிருக்கேன் அப்படின்னு எனக்கு. இப்படி நடக்கும் சண்டைங்க. ரெண்டு பேரும் ஆக மொத்தம் ஆட்டோகிராஃப்காக பல சண்டைகள். யூனிட்ல எல்லாரும் முடிவு பண்ணுவாங்க, ஓகே நாளைக்கு வந்து மில்டன் சென்னை போயிடுவோம், இன்னையோட முடியுது, வேற கேமராமேன் தான் வரணும். ஆனா மறுநாளும் வருவோம். ஏன்னா 6 மணி ஆயிடுச்சுன்னா எங்களை மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியாது. என்னென்னவோ படங்களை பத்தி பேசுவோம், அதை பண்ணுவோம் இது பண்ணுவோம். ஏன் சார் நம்மளால வந்து ஒன்னா ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு நாங்களே பேசிக்குவோம். சரி அப்ப நாளைக்கு வந்து வேறையா இருக்க போகுது அப்படின்ட்டு வருவோம். மறுநாளும் இதேதான் நடக்கும். டெய்லி இதே பஞ்சாயத்து அப்படின்ற மாதிரி ஆயிடும். கடவுளே, 60 நாள் ஷூட் பண்ணோம், 60 நாளுமே சண்டை தான். ஓகே. ஆனா ஒரு விஷயம் நான் வந்து ரியலைஸ் பண்ண என்னன்னா, சேரனோட ஃப்ரேமிங் சென்ஸ் இருக்குல்ல, அது வந்து வேற என்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் அது. ஸோ அதுக்கு நான் வந்து ஸ்பேஸ் கொடுத்துட்டேன். ஓகே. கேமரா கொஞ்சம் இங்கே வைங்க, கொஞ்சம் லெஃப்ட் எடுங்க, கொஞ்சம் ஹைட் தூக்குங்கன்னு சொன்னா நான் உடனே பண்ணுவேன். ஏன்னா ஒரு சின்ன விஷயம் அதில் ஆட் ஆகும். அவருக்கு ஒரு சென்ஸ் இருக்கு, அவர் சும்மா சொல்லலை, அது எனக்கு புரிஞ்சுது. அதே மாதிரி ஒரு லொக்கேஷனை வந்து ஈஸியா ஃபைனல் பண்ண மாட்டார், டிராவல் பண்ணுவார். இத்தனைக்கும் அவர் தான் ப்ரொடியூசர். வேற யாரா இருந்தாலும் போகணுமா முடிச்சுமா வந்து தான் பார்ப்பாங்க. ஒரு 2 hours படத்துல 1/2 hour வரப்போற ஒரு கேரளா போர்ஷனுக்கு 60 நாள் ஷூட் பண்ணதெல்லாம் வந்து எந்த ப்ரொடியூசரும் பண்ண மாட்டாங்க. சேரன் வந்து அவரே ப்ரொடியூசரா இருக்கிறதுனால எனக்கு அது ஒரு மைண்ட்ல ஓடிட்டுங்க. சார் எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்க படத்தை ரெடி பண்ணி எடுத்துருவீங்க எனக்கு தெரியும், ஏன் இவ்வளோ காம்ப்ரமைஸே ஆக மாட்டார். 1% காம்ப்ரமைஸ் கிடையாது, 1% காம்ப்ரமைஸ் கிடையாது. ஸோ அதுலலாம் வந்து அவர் வேற லெவல். அதெல்லாம் எனக்கு லெசன். ஏன்னா நான் வந்து SCA சந்திரசேகர் யூனிட்ல இருந்து போறேன். நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல படிச்சு முடிக்கும்போது இன்ஸ்டியூட் பசங்கனாலே நல்லா எடுப்பாங்க, ஆனா ப்ரொடியூசர் காலி பண்ணிடுவாங்க, நஷ்டப்படுத்திடுவாங்க, அவங்களுக்கு ஃபிலிம் அந்த ஃபுட்டேஜ் சென்ஸே கிடையாது, இஷ்டத்துக்கு எடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. அதனால நான் இன்ஸ்டியூட்ல இருந்து வெளில வரும்போதே அந்த கான்சியஸ்லயே வரேன். எக்கனாமிக்கலா நம்ம எடுக்கணும், என்ன தேவையோ அதை தான் எடுக்கணும், டேபிள்ல போய் வேஸ்ட் பண்ணக்கூடாது, எடிட்டிங் டேபிள் போய் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த கான்சியஸ் ப்ராக்டிஸ் ஆகிறேன். கரெக்டா எனக்கு அமைஞ்ச டைரக்டர் வந்து SCA சந்திரசேகர். அவர்கிட்ட ஒரு 3 படம் ஒர்க் பண்ணிட்டேன், 3 படம் 4 படம் ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ அங்கே டைமிங் சென்ஸ் 7 மணிக்கு ஷார்ட்னா 7 மணிக்கு ஷார்ட்டு, ஒரு நாளைக்கு எத்தனை கேன் எக்ஸ்போஸ் ஆகிறோம், அந்த அத்தனை கேனில் எடிட்டட் லெங்க் எவ்வளோ வருது, இவ்வளோ விஷயம் நான் மைண்டில் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அப்படி ப்ராக்டிஸ் எனக்கு வந்து இங்கே இது வேறையா இருக்குது சிஸ்டம். அவர் எதை பற்றியும் கவலை பண்ண மாட்டார். ஒரு ஃபுல் கேன் என்ஜினா அதை தூக்கி போடுவார், அடுத்த கேன் போடுங்க அப்படிம்பார். சார் இந்த ஒரு கேன் ஃபுல்லாக ஒரு ஷார்ட் கூட எடுக்கல, பரவாயில்லைங்க, அதனால என்னங்க அவங்க நடிப்பு வர வேணாமா? இல்லை சார் ஒன்றும் இல்லை, கேமரா தூக்கி இப்படி சைடில் வச்சா இப்போ அவன் சரியாக நடிக்கலன்றது தெரியாது, அது காம்ப்ரமைஸ், நீங்க வைங்க எடுப்போம், எங்க போயிட போறான் அப்படிம்பாரு. ப்ரொடியூசரா இருக்கும் போதே அவர் அதை யோசிக்கல இல்லையா? அதுதான் அது இன்னைக்கும் அந்த 20 வருஷம் கழிச்சும் அந்த படம் இப்போ நிக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ ரிலீஸ் பண்றோம், வேற யாரா இருந்தாலும் அதை சும்மா ஒரு கிளீன் பண்ணி தூசி தட்டி ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு காசை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஒரு 5 ரூபா செலவு பண்ணுமா, 8 ரூபா கிடைச்சதான்னு, 3 ரூபா போதுன்னு இந்த ஆள் உட்காந்து திருப்பி DI பண்றாரு, திருப்பி மியூசிக் வந்து எங்கெல்லாம் மாத்தணுமோ அதெல்லாம் மாத்துறாரு, திருப்பி எடிட் பண்ணி ஒரு 15 minutes குறைக்கிறாரு. சோ அது வந்து மாறவே இல்லை இன்னும் அவர்கிட்ட. ஓகே, இந்த விஷயம்லாம் இப்பவும் நடந்துருக்கு. ரிலீஸ்ல எங்களுக்கு வந்து ஆமா ஒரு 80 நீங்க போய் பாருங்க, நாளைக்கு ரிலீஸா 18 minutes குறைச்சிருக்காரு. இப்போ 2-3 ஷோ போட்டாங்க, பார்த்தவங்க எல்லாருமே இன்னைக்கு மூட்ல இருக்குன்னு சொல்லி பயங்கரமா பாராட்டினாங்க. அதுதான் சார் சொல்ல வரேன். ஏன்னா இப்போ ரிலீஸ் ஆகிற லவ் சப்ஜெக்ட் படத்துக்கே நிறைய கான்ட்ரவர்சிஸ்லாம் வருது இப்போ இருக்க சில படங்கள், ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படங்களுக்கே. ஆனால் அந்த டைம்லயே இதுதான் லவ், இப்படிதான் ரியாலிட்டி ஆஃப் லவ் இப்படிதான் இருக்கு. பல பேருக்கு இந்த ஆட்டோகிராஃப் படம் வந்து எப்போவுமே அங்கே ஒரு ஓரத்தில் இருந்துட்டு அந்த நாஸ்டாலஜிக் ஃபீல் கொடுக்கறதுக்கு காரணமே அதுதான். பட் ஸ்டில் சேரன் சார் வந்து எந்த அளவுக்கு
உங்ககிட்ட வந்து ஒரு ஓவர்வெல்மிங்கா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பாரு. இந்த மொமெண்ட் நான் சேரன் சார் கூட மறக்கவே மாட்டேன் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? இல்ல அது நிறைய இருக்கு. நம்ம அது வந்து கேமராக்களுக்கு முன்னாடி சொல்ற மொமெண்ட்ஸ் கிடையாது. ஐம் சோ சாரி. ஓகே. சேரன் சாரும் நானும் வந்து எங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து வேற. நாங்க வந்து சண்டை போடுறப்போ அப்படி சண்டை போடுவோம். அதுக்கப்புறம் திருப்பி பேசும்போது அப்படி அந்த சண்டையை டோட்டலா மறந்துட்டு அடுத்தடுத்த வேலையை பார்ப்போம். ம். இல்லைன்னா ஆட்டோகிராஃப்ல நான் நடந்துக்கிட்ட விதத்துக்கு அவரெல்லாம் என் லைஃப்ல திருப்பி மீட் பண்ணவே கூடாது. ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் படம் கொடுத்தது அவர் தான். என்ன டைரக்டர் ஆக்குனது அவர் தான். திருப்பி அந்த படத்துலயும் சண்டை. ஓகே. அதுல யார் பக்கம் சரி தப்புன்ற டிஸ்கஷனே நான் போக விரும்பல. ம். என்னன்னா நான் ஒரு கிராஃப்டை நம்புறேன், அதுக்கு நான் சண்டை போடுறேன். அவரு ஒரு கிராஃப்ட் இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு சண்டை போடுறாரு. அவ்வளவுதான். 2 பேரும் அந்த ப்ராடக்ட் வந்து Yeah. சாட்டிஸ்ஃபைட் ஆகணும்ன்றதுக்கான சண்டைகள். ஆமா. ஆனா ஆப்போசிட் சைடுல இருக்கும். ஓகே. ஸோ அந்த அழகரிக பவனுக்குள்ள நான் எனக்கு நிறைய காயங்கள் ஏற்பட்டுச்சு, நிறைய அப்செட் ஆனேன். ஸோ அதுக்கெல்லாம் நான் வந்து திருப்பி சேரனை வந்து லைஃப்லேயே நான் சந்திக்க கூடாது. ஆனா அகைன் நான் கோல்ஸோட 3 பண்ணும்போது சேரன் சார் தான் முதல்ல போய் கூப்பிட்டு வந்து நான் ஒர்க் பண்றேன். எங்களுக்குள்ள எந்த ஒரு ஒரு என்ன ஒரு அன்ஈசினஸே இல்லை. இப்போ எவ்ளோ சண்டை அது அது வேற ஒரு ரிலேஷன்ஷிப். ஓகே. ஸோ அந்த இதெல்லாம் எங்க அந்த மாதிரி பர்சனலாக கனெக்ட் ஆகுறோம்னா கிராஃப்ட் மேலே இருக்கிற பேஷன், பைத்தியம் மாதிரி நாங்கள் 2 பேரும் அதை நேசிக்கிறது தான். கண்டிப்பா. ஸோ இதில் அந்த எமோஷனல் மூமெண்ட்ஸ், அந்த ஓவர்வெல்மிங் மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு ஒரு ஜேர்னியோட ஒரு 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 விண்டோ வழியாக பார்த்துட்டு போகும்போது ஒரு நல்ல இடம், இது கெட்ட இடம், அந்த விண்டோ சாத்திரம் கொஞ்சம் ஸ்மெல் நல்லா இல்லை, அந்த மாதிரி. அவ்வளோதான். ஏன்னா எங்களோட டெஸ்டினேஷன் வேறங்கிறதுல ரொம்ப கிளியராக இருக்கும். ஓகே சார். இதுல இந்த ஞாபகம் வருதே சாங்கை தாண்டி ஸ்னேகா மேமோட அந்த ஒவ்வொரு பூக்களும் சாங் வந்து இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு சில பேருக்குலாம் கண்ணில் தண்ணி வரும் அந்த பாட்டை கேட்டா. அந்த மாதிரி அந்த போர்ஷன்ஸ் எப்படி சார் வந்து நீங்க பிளான் பண்ணியிருந்தீங்க? அது ஏதாவது மாறுச்சா இல்லை இது அவுட்புட்டா வரும்போது அது என்னவா இருந்தது எங்களுக்கு? ஆக்சுவலாக டோட்டல் படத்தோட எசன்ஸ் தான் அந்த சாங். ஒரு தோல்வியில் துவண்டு நம்ம இருந்துடக்கூடாது. ஒரு தோல்வி வந்து நம்மளை சுருட்டி அது சாப்பிட்றக்கூடாது. நம்ம அதுலேருந்து வெளில வந்து அடுத்ததை நோக்கி ட்ராவல் பண்ணணும். அது வாட்டவர் காதலாக இருக்கட்டும், இல்லை படத்தோல்வியாக இருக்கட்டும், அடுத்த படத்துக்கு மூவ் ஆகி போயிடணும் அப்படிங்கிறது. அந்த டோட்டல் அந்த தோல்வியை வந்து எப்படி கடந்து வர்றதுங்கிறது தான் அந்த சாங். அது வந்து முதல்ல அந்த பிளைண்ட் இது வந்து கான்செப்ட்ல இல்லை. ஓகே. அந்த போர்ஷன் நான் பண்ணல, அது வந்து துவாரக் பண்ணார். ம். படம் ரெடி ஆனதுக்கப்புறம் நானும் சேரனும் ஒன்றா தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ படம் ரெடி ஆயிடுச்சு, வாங்க பார்க்கலான்னு சொல்லி பிரசாத் லேப்ல ஷோ போட்டு நாங்கள் உட்காந்துருக்கோம். நான் பார்த்துட்டே இருக்கேன். அந்த சாங் வந்தோடனே எனக்கு அதில் ஒன்றும் சோகமான சுச்சுவேஷன்லாம் இல்லை, சும்மா ஒரு சாதாரணமாக தான் ஆரம்பிக்கும். அந்த ஃப்ளூட் வாசித்துக்கிட்டே ஒருத்தர் பாடிட்டு இப்படி கண்ணை துடைப்பார். ஐயோ மை காட், நான் வந்து சொல்லும்போது எனக்கு வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆகுது சார். ஆமாம் அழுன்னு அழுறேன். இவர் அப்படியே திரும்பி பார்த்தாரு, என்னடா என்னடா சும்மா நடிக்கிறியா நீ? சார் சும்மா இருங்க ஓ, சார். அந்த மொமெண்ட்டுக்கு தான் நீங்க அழுததா சொன்னீங்களா? அந்த இல்லை அது previous- அது நிறைய விஷயங்கள் இருக்கு. Okay. இது வந்து ஆக்சுவலாக நான் அழுந்தது. அதுக்கு அப்போ அவர் சொன்னார், அப்போ நல்ல படம் தான் எடுத்துருக்குமாடா, ஜெயிச்சிருமாடா அப்படின்னு. கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் சார். ஸோ அது ஆக்சுவலாக அந்த அந்த சாங் கூட பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஜெர்மன் ஹாலில் எடுத்த சாங் அது. ம். ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேற ஒரு விஷயம் பின்னாடி பிளான் பண்ணியிருந்தோம். அந்த டைமில் அது சரியாக ரெடி ஆகலை, சரியாக வரல. வேறு யாராக இருந்தாலும் டென்ஷன் ஆகிருப்பாங்க, என்ன பண்ணுறதுன்னு பேனிக் ஆகிருப்பாங்க. இவர் வந்து அங்கே இருந்த சேரெல்லாம் எடுத்து மேலே மேலே அடுக்குங்க, சும்மா போடுங்க அப்படின்னு போட்டு அப்படியே எடுத்தார். அது புதுசாயிடுச்சு. ஆன் த ஃப்ளோல எடுத்தது. ஓகே. பேக் தான் ரொம்ப புதுசாக இருக்கும் அது. ஏன்னா அதை தாண்டி நாம் இங்கே சொல்ல போகிற எமோஷன், இந்த பிளைண்ட் குரூப், இந்த சாங், இது வந்து டேக் கேர் பண்ணிக்குன்ற ஒரு கிளாரிட்டி இருக்குல்ல, அதுதான் சேரன். எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. Saubhagya Home and Kitchen Appliances.